ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு குழந்தை வளர்ச்சித் துறையில் உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது சில்ட்ரன் வெல்ஃபேர் மற்றும் ஸ்பெஷல் சர்வீஸ் அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்கீம்லேருந்து இந்த ஒரு வேலைப்பு கொடுத்துருக்காங்க. சென்னையில் என்னமான பதவி அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, ப்ரோக்ராம் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. 2 வேக்கன்சி, 34,755 ரூபா பர் மந்த்துக்கு சேலரி கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து அக்கௌண்ட் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. 13,240 ரூபா சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு வேக்கன்சி, மொத்தமாக 3 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 6/6/2025. அதுக்குள்ளே இந்த வேலைக்கு அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல பார்த்தா ஃபஸ்ட்டு பதவி, அதாவது உங்களுக்கு அந்த ப்ரோக்ராம் ஆஃபீஸருக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் சோஷியல் ஒர்க் முடித்தவங்க, சோசியலஜி முடித்தவங்க, சைல்டு டெவலப்மெண்ட் முடித்தவங்க, ஹியூமன் ரைட்ஸ் முடித்தவங்க, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் முடித்தவங்க, சைக்காலஜி, சைக்கார்டிஸ்ட், அப்புறம் லா, பப்ளிக் ஹெல்த் அந்த மாதிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது கிராஜுவேட்டில் சோஷியல் ஒர்க் முடித்தவங்க, சோஷியலஜி முடித்தவங்க, சைல்டு டெவலப்மெண்ட்லாம் முடிச்சு 2 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். பிஜி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்ல, பட் யூஜி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 2 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ப்ரொஃபிஷியன்சி இன் கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. 42 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் அக்கௌண்ட் ஆஃபீஸர் பதவிக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னா 12th பாஸ் பண்ணால் போதுமானது. அதேமாரி பார்த்தா டிப்ளமோ அல்லது சர்டிஃபிகேட் இன் கம்ப்யூட்டர், அந்த கம்ப்யூட்டருக்கான சரியில் வச்சுருக்கவங்க அப்ளை பண்ணலாம். பேசிக்காக 12th பாஸ் பண்ணால் போதுமானது. அட்லீஸ்ட் 1 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. கவர்மெண்ட்டில் என்ஜிஓவில் ஒர்க் பண்ணதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் 42 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, உங்களுக்கான ஜாப் எப்படி இருக்க போது, அதுக்கான ரோல் என்ன, அதை பற்றி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த வேலைக்கு எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க, இன்டர்வியூ வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்க போது இதை பேஸ் பண்ணி தான் செலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த பதவிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, உங்கள் நேம் என்ன, ஃபாதர் நேம் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன, குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, எல்லா டாக்குமெண்ட்ஸுமே இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை தெளிவாக ஃபில் பண்ணிவிட்டு கேட்டிருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அட்டாச் பண்ணிவிட்டு அவங்க அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸுக்கு உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கடைசி தேதிக்குள்ளே உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்ணிவிடுங்க. இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.